இந்த படத்தை பற்றிய செய்திகளை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க இருக்கின்ற அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர் பிரகாஷ் மோகன்தாஸுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய நண்பரான கோபிகிருஷ்ணனை தயாரிப்பாளர் ஆக்கியதற்கு. இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கோபி மோகன்தாஸ் மட்டும்தான். அவற்றை உள்ள 2 சிறப்புல சொல்லணும்னு நினைக்கிறேன். நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம். இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளவு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு. அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வளையம். அது மிகப்பெரியது. அதிலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் கெப்பாசிட்டி. அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், அவர் தூங்க மாட்டார். அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் மேன் அவர். அதன் காரணமாகத்தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிக சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அவர் கூப்பிட்ட உடனே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்பு தான். இன்றைக்கு இந்த விழா மேடையில் இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்கிற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லரசன் பார்த்திபன் வந்திருக்காரு. அதாவது சொல்வேந்தன் தான் சொல்லலான்னு நினச்சேன். சொல்வேந்தன் ஏற்கனவே சுகிசிவத்துக்கு பட்டம் இருக்கிறதுனால பொற்கொள்ளர் மாதிரியா அது மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லவே வேணாம். சுகாசினிகள்லாம் எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை ரொம்ப அழகாக யூகி சொன்னார். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். கேமராவை உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறந்தள்ளினது ரொம்ப பெரிய விஷயம்னாரு. அது நிஜமாகவே ரொம்ப அழகான டேர்ம். அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்கிறதுக்கு அதை விட ஒரு நல்ல டைம் கிடையாது. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி சுயம்பு. இன்றைக்கு வரலட்சுமி தமிழ் சினிமாவிலையும் இல்லை தெலுங்கு படங்களையும் முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு. இது பெரிய விஷயம். அது நைட்டு படுத்து தூங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோடு படுத்து தூங்கலாம் வரலட்சுமி. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்றைக்கி அவங்க இருக்காங்க. சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே, அதாவது இந்த படத்தினுடைய கதாநாயகமும் தயாரிப்பாளரும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ணசங்கரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா, நிஜமாகவே பிரமிப்பாக இருக்குது. அதை தாண்டிய ஒரு பிரமிப்பை எனக்கு கொடுத்தது என்னென்னா இந்த திரைப்படத்தை 23 நாட்களில் அவர் முடிச்சார்ன்றது. இதை அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் பல பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். எந்த கதையும் நாம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை மிக அழகாக பண்ணியிருக்கார். இவங்ககிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிறது அப்படின்றது, அவங்க நடிப்பாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல, அது நிஜமாக ஒரு பெரிய கெப்பாசிட்டி. உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர். இசை ஆதித்யரா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. யூகி சேது இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசலை. படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார். இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த படத்தினுடைய ப்ரெஷ் ஷோ அன்றைக்கி முதல்ல ஒரு 15 நிமிஷம் யோகி சேது பேச சொல்லிவிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க. ப்ரெஸ்ஸுக்கு ரிவ்யூ எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அவ்வளோ ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காரு. யூகி சேது சினிமா மேலே எப்படிப்பட்ட ஒரு காதலை வைத்திருப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப நல்லா பேசுனீங்க யூகி சேது, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெர்டிக்ட்னு வச்சுருக்காங்க. வெர்டிக்டை கொடுக்க வேண்டியவங்க நீங்கள். நல்ல வேர்டிக்டை கொடுத்து இந்த இது போன்ற படங்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கே நிற்கிறேன்னா கீழே பொண்ணு கூப்பிடுங்க. கரெக்டாக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா லக்ஷ்மன் சார். அழகாக பேசுனீங்க எப்போ மாதிரியே. தேங்க்யூ. லங்கா ட்ராலஜி.